வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இன்னைக்கு நம்ம ஷோவில் இந்த ரெப்போ விகிதம் அப்படின்னா என்ன, இந்த வட்டி விகிதத்தை உயர்த்திட்டாங்க அப்படின்ற செய்தி வெளியே வந்ததும் எதுக்காக பல தேசிய ஊடகங்களும் பேனிக் ஆனாங்க, சாமானியம் பாதிக்கப்பட போகிறான்னு எதுக்காக செய்திகளை போடுறாங்க, இது எல்லாத்த பற்றியும் பேச போகிறோம். அது மட்டும் இல்லை, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட முக்கியத்துவம் என்ன, அடுத்த இலங்கையா இந்தியா மாற வாய்ப்பு இருக்கிறதா ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இதில் இருக்க உண்மைத்தன்மை என்ன, இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். நாடாளுமன்றத்தை பற்றி எப்பயாவது தான் ஹேஷ்டாக் அப்படின்றது ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகும். அப்பேற்பட்ட நாட்களை நம்ம சமீப காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்காங்களே, இவங்களை பேஸாக வச்சுக்கிட்டு தான் அந்த ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. ட்விட்டரில் எங்கே பார்த்தாலும் இவங்க பேசுறது அண்ட் திமுக எம்பி இருக்கான கனிமொழி அவர்கள் அவங்க பேசுறது, அண்ட் திமுகவோட இன்னொரு எம்பி இருக்கா போல பாருங்க, நம்ம திருச்சி சிவா அவர்கள் இவர் பேசுறது, எல்லாத்தையுமே வீடியோவை கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரஸ்பரம் ரெண்டு தரப்பை குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தாங்க. இது போல் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினீங்களா, நீங்கள் நிறைவேற்றினீங்களா அதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த ஒரு குற்றச்சாட்டு கணைகளை ஏந்திக்கிட்டு மட்டும் தான் நாடாளுமன்ற அவையே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்தளவு இருந்துச்சு, மக்களவையும் சரி மாநிலவையும் சரி. இதில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன முக்கியமான ஒரு விஷயத்தை இப்போ மக்கள் உங்கள் காதுகளில் போடணுங்க. அப்படி போட்டால் மட்டும்தான் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்னன்ற தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ரெப்போ ரேட் அப்படின்னா என்ன, இந்த புரிதலும் உங்களுக்கு கிடைக்கும். இதை ஏற்றுனா சாமானியனுக்கு என்ன ஆகும், அதை குறைச்சா என்ன ஆகும், இந்த புரிதலும் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். அவ்வளோ ஏன், இப்போ உலகம் முழுக்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்குல்ல, இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டை பேஸ் பண்ணி எல்லா நாடுகளோட கரன்சி மதிப்பும் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இந்திய ரூபாய் இருக்கு பாருங்க, அதோட மதிப்பை சேர்ந்து தான் சொல்கிறேன், அதை பற்றியும் புரிஞ்சிக்க முடியும். அப்பேற்பட்ட விஷயம் இந்த ஒரு வாக்கியத்தில் அடக்கியிருக்காங்க. அதாவது பணவீக்கம் இருக்குல்ல, இந்த பணவீக்கத்தை அதிகபட்சமாக ஒரு 6% வரைக்கும் நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுருக்கணும், இதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னப்பா பணவீக்கம் அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரும், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஒரு கிலோ தக்காளியை 100 ரூபா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்த நாள் அதே கடைக்கு போய் அதே தக்காளியை 1 கிலோ வாங்குறப்ப 200 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். பணம் அதோட மதிப்பை அந்த இடத்துல பெருசாக இழக்குது. அதிகமான பணம் கொடுத்து தான் நீங்கள் குறைவான அந்த பொருளையே வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பணம் வீக்கம் அடைகிற இந்த ஒரு எக்கானமி டேர்முக்கு பேர் தான் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆங்கிலத்தில் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் எந்த அளவு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நம்ம தினமும் வாங்கிட்டு இருக்கோமே, இந்த ப்ரஷ்ஷு, செருப்பு முதற்கொண்டு, ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு, உணவுப் பொருட்கள்னு எல்லாத்தோட விலையும் மேலே போயிடும். அப்பேற்பட்ட இந்த பணவீக்கத்தை 6% வச்சிருக்கிறதுக்கு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கிறதா இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பணவீக்கம் உச்சம் பெறும் அபாயம் இப்போ ஏற்பட்டிருக்கு. அது தள்ள தெளிவாக தெரியுது. இது ஆமா இல்லைன்னு மறுக்க யாராலையுமே முடியவே முடியாது. இவங்க அந்த வாக்கியத்தை தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாமல் சொன்னாங்களோ, இதை தொடர்ந்து நடந்திருக்க ஒவ்வொரு எஸ்கலேஷன்ஸுமே இப்போ அப்படி தான் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, மத்திய வங்கி, அவங்க சார்ந்த ஒரு முக்கியமான கூட்டம் இப்போ நடந்து முடிஞ்சதுங்க. அதில் வட்டி விகிதங்கள் சார்ந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 0.50% அளவுக்கு ரெப்போ ரேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எதுக்காக இருக்குது இதை பற்றி புரிஞ்சுக்கலாம். இந்த மத்திய வங்கி அப்படின்ற கான்செப்ட் இந்தியாவில் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க, எல்லா நாடுகளும் பெரும்பாலும் இருக்கும். அதாவது ஒரு நாட்டுக்குள்ளே எவ்வளவோ வங்கிகள் இருக்கலாம், இந்த அரசு வங்கி, தனியார் வங்கி, அதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லா வங்கிகளுக்கும் தலையாய வங்கி தான் இந்த ரிசர்வ் வங்கி. அதனால இதை சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மத்திய வங்கி எல்லா வங்கிகளையும் இணைக்கக்கூடிய ஒரு பவர் ஹப் தான் இந்த ரிசர்வ் பேங்க் அப்படின்றது. நம்மளதுல RBI அப்படின்ற 3 எழுத்துக்கள் கூடிய அந்த ஒரு ஃப்ரேஸை பார்த்துருப்பீங்க. அதுக்கு விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய ரிசர்வ் வங்கின்னு அர்த்தம். இந்த ரிசர்வ் வங்கியோட முக்கியமான பணிகள் பார்த்தீங்கன்னா 5 பணிகள் இருக்குது. இந்த 5 பணிகளில் ஒன்று மிஸ் ஆனாலும் நம்ம இந்திய பொருளாதாரம் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக ஸ்தம்பிச்சே போயிடும். இல்லை முக்கியமான கடமை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடன்களை கட்டுப்படுத்துறது. கேட்குற எல்லாருக்குமே கடனை கொடுத்துட்டு அந்த வாங்கின கடனை யாரும் திருப்பி கொடுக்காம இருந்தாங்கன்னா பேட் டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த வாரா கடன், இந்த எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஒரு நாட்டில் இருக்க வங்கிகள் சார்ந்து வாரா கடன் எண்ணிக்கை எந்த அளவு மேலே போகுதோ அந்த அளவுக்கு அந்த நாட்டோட பேங்கிங் செக்டார் இருக்குது பாருங்கள், அது கீழே போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு குளறுபடி நடக்காமல் பார்த்துக்கிற முழு பொறுப்பும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருக்குது. ரெண்டாவது கடமை பார்த்தீங்கன்னா அரசுக்கான வங்கி. அதாவது இப்போ எனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிறது ஒரு பேங்க்கில் தான். இதே ஒரு அரசு சார்ந்து எல்லா விதமான நிதியியல் நடவடிக்கை மேற்கொள்ளணும், மத்திய அரசோட பகுப்பாய்வு நிதியில் இருக்க தொகைகள்லாம் மாநில அரசுகளுக்கு பிரித்து கொடுக்கணும், ஏதாவது இடர்பாடு ஏற்படுற காலத்தில் கடன் கொடுக்கணும், இது போல விஷயங்கள் எல்லாமே இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாக்குள்ளே நடக்கும். ஸோ அதனால தான் இதை அரசுக்கான வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது கடமை இந்த வர்த்தக வங்கிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அதிகமாக லோன் கொடுப்பாங்க. இது மாதிரி லோன் கொடுக்கறதுக்கு அதிகப்படியாக பணம் கையில் இருக்கா இல்லையா அந்த பேங்க்கு கிட்ட,
இதை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுற முக்கியமான வேலையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருக்குது. லிட்டரலாக சொல்கிறதா இருந்தால் இந்தியாவோட தொழில்துறை மேலே போகிறதுல பிரதான பங்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இந்த வேலையால் தான். இதில் 4வது கடமை அந்நிய செலாவணியோட பாதுகாவலர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ ஸ்ரீலங்கா எதுக்காக இவ்வளோ தூரம் கதறிக்கிட்டு இருக்கு? பொருளாதாரம் ஃபுல்லாக ஸ்தம்பிச்சு போய் அவங்ககிட்ட அந்நிய செலாவணி கையிருப்பு பெருசாக இல்லை. அது அதிகமாக உள்ளே இருந்திருந்தால் இந்த அளவுக்கு அந்த நாடு பாதிக்கப்பட்டிருக்காது, பொருளாதாரம் சீர்குலையும் செஞ்சுருக்காது. இது மாதிரி அந்நிய செலாவணி கையிருப்பு இந்தியா கிட்ட எந்த அளவாக இருக்குது, இல்லை போதிய அளவு திரட்ட என்ன பண்ணலாம், இது எல்லாமே பண்ணுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். இல்லை 5வது கடமை பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமே ரூபாய் நோட்டுகள், இதை ஃபுல்லாக வெளியிடுறதும் இதே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட முக்கியமான கடமையில் 5வது கடமை ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடுறதுன்னு சொல்லிட்டு. இது ஒன்றும் சும்மா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஆக்சுவலாக வெளியிடுற ஆர்டரை பிறப்பிக்கிறது ஆர்பிஐ. ஆனால் இந்த அச்சிடுற வேலையை செய்கிறது ஒரு அமைப்பு. அந்த அச்சிடுற நிறுவனம் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு முழுக்க முழுக்க வழிகாட்டல்களை கொடுக்கறதும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதில் நிதியமைச்சத்தோட பங்குன்றது பெருசாக இருக்காது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அந்த நோட்டு ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணி வெளியே வர வரைக்கும் பொறுப்பானவங்களாக இருப்பாங்க. இந்த எல்லா ப்ராசஸ்க்கும் தலையாய ஒரு பதவியில் இருக்கவர் ஆர்பிஐயோட கவர்னர். இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அதோட கவர்னர் இப்போ இருக்க ஒரு சிட்டிங் கவர்னர் பார்த்தீங்கன்னா சக்தி காந்த தாஸ். இவரோட சிக்னேச்சர் தான் இப்போ வெளியாகிட்டு இருக்க ரூபாய் நோட்டுகளை உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் பாக்கெட்டில் வச்சிருக்க ரூபாய் நோட்டுகள் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருந்த கவர்னர் சிக்னேச்சர் மேபி இருக்கலாம், ஓகேவா, அவர் காலத்தில் அச்சடிக்கப்பட்டிருந்தா. இப்போ அச்சடிக்கப்படுதுன்னா சக்தி காந்த தாஸோட அந்த சிக்னேச்சர் தான் இருக்கும். ஒரு விஷயம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ரூபாய் நோட்டை கொண்டு போய் கடையில் கொடுக்குறீங்க, அதுக்கு மதிப்பு இருக்குது. நீங்கள் கேட்குற பொருளை கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன நினைப்பீங்க? அந்த ரூபாய் தாளுக்கு மதிப்பு நினைப்பீங்க. ஆனால் விஷயம் அது கிடையாது. அதில் ஒருத்தர் ஒரு வாக்குறுதியை கொடுத்துருப்பாரு, அதுக்கு கீழே ஒரு சிக்னேச்சர் இருக்கும், அதுக்கு தான் மதிப்பு. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் இந்த 200 ரூபா நோட் இருக்குது பார்த்தீங்களா, இதோட மையத்தில் கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா, ஒரு சிக்னேச்சர் இருக்கும், அது கீழே கவர்னர்னு போட்டிருப்பாங்க, மேலே பார்த்தீங்கன்னா 4 வரிகள் வரும். அதை எப்பயாவது டைம் இருந்தால் படித்து பாருங்கள். ஐ ப்ராமிஸ் டு பே த பியரர் த சம் ஆஃப் 200 rupees அப்படின்னு போட்டுட்டு கீழே அந்த கவர்னர் சிக்னேச்சர் இருக்கும். இந்த சிக்னேச்சர் தான் ஆர்பிஐ கவர்னரோட சிக்னேச்சர். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது கடைக்காரர்கிட்ட நீங்கள் அந்த பணத்தை கொடுக்குறீங்க, அவர் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த பணத்தை வாங்கிக்கிங்க, நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன், நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறதுக்கு சமம். கிட்டத்தட்ட பாண்டு மாதிரி தான் இந்த ஒவ்வொரு ரூபாய் தாளுமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நாம் இதுக்கு மதிப்புன்னு நினைக்கக்கூடாதுங்க. ரூபாய் தாளுக்கு உள்ளே இருக்க மேட்ரு இருக்கு பாருங்க, இதுக்கு தான் மதிப்பு. இப்படி தான் ஒவ்வொரு ரூபாய் தாளும் இந்தியாவில் புழக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கு. மக்களே, இந்த ரூபாய் நோட்டு அப்படின்றது எப்படி செயல்படுது, எதுக்காக அப்படி செயல்படுது, இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டீங்க. அதாவது ஆர்பிஐ நமக்காக கடன் வாங்குது. இந்த குறிப்பிட்ட சர்வீஸையோ இல்லை ப்ராடக்ட்டோ விற்கிறாங்களே அவங்கக்கிட்ட, இதை மனசில் வச்சுங்க, அவ்வளோதான். இப்போ தான் முக்கியமான கண்டென்ட் உள்ளே ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ரெப்போ ரேட் அப்படின்னா என்ன, அது எதுக்காக இப்போ எல்லா ஊடகங்களையும் பெருசாக பேசப்பட்டு இருக்கு, தலைப்பு செய்தியாக வந்துகிட்டு இருக்கு. இந்த ரெப்போன்ற வார்த்தைக்குள்ளே இருக்க 4 எழுத்துக்களை பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கலாம், ஆனால் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் பொருளாதாரம் சார்ந்து எதை படித்தாலும் ஈஸியாக புரிஞ்சிடும். முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். இந்த ரெப்போ அப்படின்றதோட விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா ரெடி ஃபார்வர்ட் அப்படி இல்லைனா ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நாம் வங்கியில் கடன் வாங்குகிறோம், ஆனால் வங்கி என்ன பண்ணுன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட கடன் வாங்குவாங்க. எப்படி போகும் இந்த செயினை. இப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து இந்த வங்கிகள் வாங்குற குறுகிய கால கடன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு இன்ட்ரெஸ்ட்டை போடுவாங்க. அதுக்கான வட்டி விகிதத்தை தான் இந்த ரெப்போ வட்டி விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிருக்கேன்னு நம்புறேன். இன்னொரு டவுட் வரலாம், அது என்னப்பா குறுகிய காலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது போல் விதிக்கப்படுற வட்டி விகிதங்கள் அப்படின்றது 2 மாதம் வரைக்கும் மட்டும்தான் உயிர்ப்போடு இருக்கும். அடுத்த 2 மாதத்துலேயே எது வேணாலும் நடக்கலாம். இந்த ரேட்டை குறைக்கலாம், ஏற்றலாம், இதெல்லாம் நடக்கும். அதனால் குறுகிய கால கடன் வட்டி விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். இதை வச்சு தான் வங்கியோட வளர்ச்சி அப்படின்றது அமையும், இந்த ரெப்போ ரேட்டை வச்சு தான். இதில் முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கான வட்டி விகிதமும் இந்த ரெப்போ ரேட்டை பேஸ் பண்ணி தான் அமையும். புரியலையா? ஒன்றும் இல்லைங்க. இப்போது ரெப்போ ரேட் விகிதத்தை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏற்றிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? பேங்க்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அதிகமாக வட்டி கொடுக்க வேண்டியதாகிடும். அந்த பேங்க் எங்கேருந்து சம்பாதிப்பாங்க? பேங்க்கில் போய் கடன் வாங்குறோம்ல, சாமானியர்கள் நாம தான். நமக்கான கடனில் இருக்க வட்டி விகிதத்தை இவங்க ஏற்றி விட்டுருவாங்க. ஸோ அங்கே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இங்கேருந்து கொண்டு போவாங்க. இதனால தான் ரெப்போ ரேட் ஏறிச்சு அப்படின்னா நமக்கெல்லாம் ஷாக் ஏற்படுது. ஓகே, பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கோம், இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொஞ்சம் ஏற்றிடுவாங்க போல இருக்குது இதுக்கப்புறம்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய விஷயம் அந்த டேர்மில் இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு எக்ஸம்ஷன் ஒன்று இருக்குங்க. அதாவது எல்லா பேங்க்குமே இந்த ரெப்போ ரேட்டை பேஸாக வச்சு மட்டும்தான் ஏற்றுது இறக்குது வட்டி விகிதத்தை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எவ்வளவோ ரெகுலேட் பண்ணி பார்த்தாங்க, ஆனால் அவங்களே முடியல. மக்களே, இந்த பணம்னா என்னென்னு பார்த்துட்டோம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபங்க்ஷன்ஸே பார்த்துட்டோம், ரெப்போ ரேட்னா என்ன அதை பற்றியும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இந்த பை மானிட்டரி பாலிசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நிதி கொள்கை ஆய்வு கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க.
2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் உயர்மட்ட அதிகாரிகள் இருக்காங்களே, இவங்களுக்குள்ள மட்டும் அந்த ஒரு மீட்டிங் நடக்கும். அதில் பலதரப்பட்ட முடிவுகள் எட்டப்படும். அந்த முடிவுகள் ஒவ்வொன்றுமே இந்திய பொருளாதாரத்தோட தலையெழுத்தை மாத்திரதான் இருக்கும். அப்பேற்பட்ட இந்த நிதி கொள்கை ஆய்வுக் கூட்டம் அப்படின்றது இப்போ சமீபத்தில் கடந்த 3ஆம் தேதி ஆரம்பிச்சதுங்க. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஹையர் அஃபிஷியல்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு இடையில அவங்க 2 முக்கியமான விஷயங்களை பற்றி பேசி இது சார்ந்து தீர்வை மேற்கொள்வாங்க. அதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, பணவீக்கத்தை எப்படி கட்டுப்படுத்துறது. நாம் ரெப்போ ரேட்டை ஏத்தனா கட்டுப்படுத்த முடியுமா, இறக்குனா கட்டுப்படுத்த முடியுமா, இதை பற்றி பேசியிருக்காங்க. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, பொருளாதார வளர்ச்சி. நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கணும் அப்படின்னா ரெப்போ ரேட்டை நம்ம எந்த அளவுக்கு கை வைக்கணும், இதை வச்சும் ஃபுல்லாக அவங்க கிளான்ஸ் பார்ப்பாங்க. இந்த பொருளாதார வளர்ச்சியில் இருக்க ஒரு என்ட்ரி கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இது ஒன்றும் புரிஞ்சுக்கிறது கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. இப்போ நாம் இறக்குமதி அதிகமாக பண்ணாமல் ஏற்றுமதி அதிகமாக பண்ணுறோன்னா என்ன விஷயம், நாம் பொருட்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணுறோன்ற விஷயம். ஸோ ஒரு நாட்டுக்குள்ளே எந்தளவு பொருட்களை நம்ம உற்பத்தி பண்ணிக்கிறோமோ இதோட எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா நாம் மற்றவங்களுக்கு கொடுக்குறோம், மற்ற நாடுகளுக்கு. ஸோ நம்மளோட பொருளாதார வளர்ச்சின்றது மேலே இருக்கும். இதுவே நம்ம உள்நாட்டு உற்பத்தி குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா நாம் மற்ற நாடுகளை நம்பி இருக்கணும். ஸோ அவங்க பொருளாதார வளர்ச்சி மேலே இருக்கும், நாம் கீழே தான் இருப்போம். இப்படி எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த குறிப்பிட்ட பைமானிட்ரி பாலிசி மீட்டிங் அப்படின்றது நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ அந்த 2 முக்கியமான விஷயங்களை பற்றி சொன்ன பார்த்தீங்களா, இதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு இவங்க செய்தியாளர்களை சந்திக்கணும். அப்படி சந்தித்து இவங்க நாட்டு மக்களுக்கு சொல்லுவாங்க, இது போல் நாங்கள் ரெப்போ ரேட்டை இந்த அளவு ஏற்றிருக்கோம் அப்படின்னா இறக்கியிருக்கோம் அப்படின்ற தகவலை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நாம் சந்தோஷப்படுறதா இல்லைனா நம்ம துக்கப்படுறதான்றதா அப்படின்ற முடிவுக்கே வர முடியும். அப்பேற்பட்ட அந்த மீட்டிங் இப்போ முடிஞ்சிருக்குங்க. 3 நாட்கள் நடந்த அந்த மீட்டிங் முடிஞ்சிருக்கு. முடிவில் நான் முதல்ல சொன்ன மாதிரி செய்தியாளர்களை இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் இருக்கார் பாருங்க, சக்திகாந்த தாஸ் அவர்கள், அவர் சந்திச்சிருக்காரு. இந்த செய்தியாளர் சந்திப்பை பார்த்துருக்கிறவங்களே நான் சொல்கிற விஷயம் புரியும் நம்புகிறேன். சக்திகாந்த தாஸ் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போதே முகம் கொஞ்சம் சேடாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அப்போவே நாங்கள் யூகிக்க ஆரம்பித்தோம், ஓகே இந்த வாட்டி ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களோன்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்ஃப்ளேஷன் சார்ந்த ஒவ்வொரு டேட்டாவையும் தினமும் சர்வே மூலமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் பார்க்குறப்ப எங்களுக்கு பிடிபட்டுச்சு. நம்ம நாட்டிலையும் இலங்கை சார்ந்து, இலங்கையில் ஆரம்பிச்சது பார்த்தீங்களா இந்த பொருளாதார சிதைவுன்றது, அந்த ஆரம்ப புள்ளி இங்கேயும் தெரிய வாய்ப்பு இருக்கிறதா ஒரு அசம்ஷனை முன் வச்சுருந்தோம். இவரோட ப்ரெஸ் மீட்டை பார்க்குறப்ப அது கிட்டத்தட்ட உறுதியாக இருந்துச்சு. என்னென்ன சொன்னார் இவருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் பணவீக்கம் அப்படின்றது அதிகமாகிட்டு இருக்கு, ஸோ இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வட்டி விகிதத்தை நாங்கள் உயர்த்துறோம் அப்படின்னு சொன்னார். வேற எந்த வட்டி விகிதமும் இல்லை, இவ்வளோ நேரம் கிளாஸ் எடுத்தனே ரெப்போ, அந்த வட்டி விகிதத்தை உயர்த்துறாப்புல. ரெப்போ வட்டி விகிதம் 5.40% இப்போ இந்தியாவில் அதிகரிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4.90% மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ 0.50% அளவுக்கு இப்போ மேலே வந்திருக்கு. இதை பேசிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அடிப்படை புள்ளிகள். அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ், இதில் 100ன்ற எண்ணை எட்டுனா அது ஒரு புள்ளியாக மாறிடும். அதாவது இந்த 5 இருக்குது பார்த்தீங்களா, அது 6ஆக மாறிடும். இவ்வளோதான் வித்தியாசம். இதுதான் அடிப்படை புள்ளிகள், பேசிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த புள்ளிக்கு அப்புறம் வர்ற அந்த ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸை. ஸோ 5.0% அப்படின்ற அந்த பேசிஸ் பாயிண்ட் மேலே போயிருக்கு. இந்திய ரூபாய் மதிப்பை நிலையாக வச்சுக்கிறது தான் இப்போதைக்கு எங்களோட நோக்கமாக இருக்குன்ட்டு சக்திகாந்த் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்திய ரூபாய் மதிப்பும் பெருசாக அடி வாங்கிட்டு இருக்கிறது கண்ணு முன்னாடி தெரியுது. இந்த அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதை நாம் எந்த அளவுக்கு அதிகமாக ஹோல்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ரூபாயோட மதிப்பும் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். நம்ம இதில் கோட்டை விட்டால் அதுலேயும் கோட்டை விட்டுருவோன்னு இவரே ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இந்த வாலடைல் மூவ்மெண்ட் இருக்குல்லங்க, அதாவது இந்தியன் ருப்பீஸ் இந்த வேல்யூ இருக்குது பாருங்க, இது மேலேயே போனால் ப்ராப்ளம் இல்லை, மேலே போகிறது கீழே வருது, மேலே போகிறது கீழே வருது, இப்படி இருந்து தான் வாலடைல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கடந்த சில மாதங்களாக நம்ம இந்த வாலடைல் மூவ்மெண்ட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம இந்தியன் கரன்சியோட வேல்யூ சார்ந்து. இந்த கொடுமை கொஞ்சம் காலத்துக்குள்ளே நீங்கினா மட்டும்தான் நம்ம நாட்டில் அந்நிய செலாவணி கையிருப்புன்றதும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். பார்க்கலாம். இதை சார்ந்து சக்திகாந்த தாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரூபாயோட ஏற்ற இறக்கம் இருக்குல்ல, இதை கட்டுப்படுத்துறது தான் ஆர்பிஐ ஒட்டுமொத்தமாக இப்போ கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கு. டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பு 4% சரிஞ்சிருக்க விஷயத்த அவரே உறுதிப்படுத்துகிறாரு. வெளியிலேருந்து வர சோர்ஸ்லாம் இல்லை, ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்ன விஷயம் இது. 4.7% நம்ம இந்தியன் கரன்சியோட வேல்யூ குறைஞ்சிருக்கு டாலருக்கு நிகராக. இருந்தாலும் பரவாயில்ல, பல ஆசிய நாடுகளோட கம்பேர் பண்ணுறப்ப நாம் கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கும் அப்படின்றாரு. புரியலையா, நம்ம அடிபட்டிருக்கோம், ஆனால் மற்றவங்க வாங்கின அடியை விட நம்மளுக்கு கம்மின்றார். இதை தான் அங்கே பெருசாக சொல்லியிருக்காரு. பொருளாதாரம் இன்னும் ஸ்திரத்தன்மையோடு இருக்குது அப்படின்றத எல்லாருக்கும் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எக்கானமி டேர்மில். நம்ம நாட்டில் பொருளாதாரம் இன்னும் சதையிலப்பா, அந்த நிலைக்கே இன்னும் ஆரம்ப புள்ளிக்கே போல, இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கும் அப்படின்றாரு. ஆனால் ஒரு விஷயம் இந்திய மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டே ஆகணும், இந்த ரூபாயோட மதிப்பு பெருசாக சரிஞ்சுக்கிட்டே போயிட்டு பணவீக்கம் ஒரு பக்கம் உயர்ந்துட்டே போச்சு அப்படின்னா இந்த பொருளாதார சிதைவுன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது இங்கே நடக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதை இந்தளவு போல்டாக சொல்கிறதுக்கு காரணம் அரசு முடிச்சுக்கணும், அவ்வளோதான். சரி, எல்லாம் ரைட்டுப்பா,
ஆனால் அது என்ன அடிக்கடி டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு அப்படின்னு இந்த செய்தித்தாள்களில் படிக்கிறோம், ஊடகங்களில் செய்தியாக கேட்குறோம். எதுக்கு இந்த டாலருக்கு நிகராகவே ரூபாயை மதிப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க? அப்படி என்னதான் மதிப்பு இந்தியன் ருப்பீஸ்க்கு இந்த டாலர் ஈக்குவலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பட்டியல் உங்களுக்கு ஆகச்சிறந்த பதிலாக இருக்கும். ஆனால் இதை சொன்னால் கண்டிப்பாக நம்பவே மாட்டீங்க. இப்போ இருக்க ஸ்டாண்டர்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அமெரிக்கன் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 79 ரூபாய் 11 காசு. அதாவது அமெரிக்கன் டாலர் $1னா நாம் 79 ரூபாய் 11 காசு கொடுக்கணும்னு அர்த்தம். இந்த அளவு தான் நாம் இப்போ இருக்கோம். ஆனால் இது முன்பொரு காலத்தில் நம்மளை ஆண்டாங்க பார்த்தீங்களா, அந்த டைம்லலாம் நாம் கொஞ்சம் பீக்கில் தான் இருந்திருக்கோம். 1947 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்க டாலருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 4 ரூபாய் 16 காசு. 1950 4 ரூபாய் 76 காசு, 1985 12 ரூபாய் 37 காசுகள், 1992 25 ரூபாய் 92 காசுகள். ஸோ 92 வரைக்கும் ஓகே, ஓரளவுக்கு ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. 2012 பாருங்கள், 53 ரூபாய் 44 காசுகள் சேர்ந்தாதான் ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகர். இது 2017 67 ரூபாய் 79 காசாகவும், 2021 போன வருஷம் 74 ரூபாய் 57 காசாக இருந்துச்சு. சரி, இது அடுத்தடுத்து குறையுன்னு பார்த்தா வரலாறு எங்கே சொதப்போம், கரெக்டாக தானே செய்யும். இப்போ இருக்கிறது 79 ரூபாய் 11 காசு. எங்கே ஆரம்பிச்சிருக்கோம், எங்கே முடிஞ்சிருக்கு பாருங்கள். இதுக்கு என்ன தெரியுமா காரணம்? இதுக்கு இடைப்பட்ட பொருளாதார கொள்கைகள் இருக்குல்ல, அதில் எங்கேயோ நம்ம கோட்டை விட்டுருக்கோம். வேறு எந்த காரணமும் கிடையாது இதில். மக்களே, ஏதோ பொருளாதார டேர்மு எங்களுக்கு பெருசாக புரியாதுன்னு பல பேர் டவுட்டில் தான் வீடியோ ஆன் பண்ணியிருப்பீங்க பார்க்குறதுக்கு. ஆனால் ஓரளவுக்காச்சும் புரிதல் உங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பேன்னு நம்புகிறேன். அந்த புரிதல் உங்களுக்கு முழுசாக ஏற்பட்டிருந்தால் மட்டும்தான் இப்போ நான் சொல்ல போகிற சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் சார்ந்த புரிதலும் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயங்களில் முதன்மையான விஷயம், பணப்புழக்கத்தை எந்த நாடு குறைக்குதோ அந்த நாடு தான் பொருளாதாரத்தில் தலை தோங்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அதான் நோட் அடிக்கிற மிஷினில் இருக்க இப்போ நாட்டுக்குள்ளே நிறைய அடிச்சு தள்ளாமே மாணவரியா, எதுக்காக ஒவ்வொரு அரசும் அதை பண்ண மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு நீங்கள் கரன்சி அச்சடித்து வெளியிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த நாட்டோட பொருளாதாரம் செதஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம். பணவீக்கம்ன்றது மேலே போயிட்டுருக்குன்னு அர்த்தம். பணவீக்கத்தோட இந்த விகிதம் இருக்குல்ல, அது எப்பப்பெல்லாம் உயருதோ அப்பப்பெல்லாம் இந்த நோட்டை அச்சடிக்கிற வேலை அதிகமாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ லிட்டரலாக நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்க மாதிரி தெரியுது. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், அடுத்த இலங்கையாக நம்ம மாறாமல் இருக்கணும் அப்படின்னா இப்போவே முடிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இலங்கைக்கு இருந்த பெரிய தலைவலிகள் பார்த்தீங்கன்னா, அவங்க வெளிநாடுகள் கிட்ட நிறைய கடன் வாங்கிட்டாங்க, ஆனால் அதை திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. எதுக்கு காரணம்? இந்த 2 வருஷம் கொரோனா லாக்டவுன் சார்ந்து இந்த இலங்கை முழுக்கவே, இலங்கை மட்டும் இல்லை உலக நாடுகள் எல்லாமே இந்த பார்டர்ஸை க்ளோஸ் பண்ணாங்களே, அது இலங்கை ஃபுல்லாக மாட்டிக்கிச்சு. ஏன்னா இலங்கைக்கான முக்கியமான ரெவன்யூ சோர்ஸே அங்கே இருக்க சுற்றுலாத்துறை தான். டூரிஸ்டே உள்ளே வரலன்னா எப்படி அவங்கள பைசா பார்க்க முடியும்? ஸோ இலங்கை பெருசாக அடி வாங்கிச்சு, கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுச்சு. அந்நிய செலாவணி கையிருப்பே இல்லை. டூரிஸ்ட்டு உள்ளே வந்து அவங்க நாட்டு கரன்சியை உள்ளே விட்டால் தான் இவங்களுக்கு அந்நிய செலாவணி கையிருப்புன்ற ஒன்று இருந்துச்சு. டூரிஸ்ட்டை உள்ளே வரலன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இது மாதிரி அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படின்றத முக்கியத்துவத்தை ஒவ்வொரு நாடும் உணர்ந்தால் மட்டும்தான் பொருளாதாரம் ஸ்திரத்தன்மையாக இருக்கும், ஸ்டெபிலிட்டியாக. அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அடுத்த இலங்கையை நாம் மாறாமல் இருக்கணும்னா இப்போ முடிச்சுக்கிறது நல்லது. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளுக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் தெரியும், நேஷனல் பாலிடிக்ஸ் தெரியும், உலக அரசியல்னு சொல்லுவோம் ஜியோ பாலிட்டிக்ஸ். இதை இந்தியா எந்த அளவு கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போதோ அந்த அளவுக்கு பல நாடுகளோட நிதி உதவி நம்மளுக்கு கிடைக்கும். இதை இப்போ வரைக்கும் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு இல்லைங்க, சும்மா டூர் மாதிரி போயிட்டு வராங்க, எங்கே சிறப்பாக இருக்குது அப்படின்னு விமர்சனமாக பண்ணுறாங்க. இதில் எது உண்மையாக இருக்குன்னு மக்கள் நீங்களே முடிவு பண்ணலாம். இதில் அரசியல் பெருசாக பேச விரும்பல. அடுத்து 4வது முக்கியமான விஷயங்க, இது ஆக்சுவலாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்குள்ளே எந்த அளவு கோல்டு ரிசர்வ்ஸ் இருக்கோ, அதாவது தங்கத்தை கையிருப்பில் வச்சுருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் இந்த ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடுவாங்க. ஒரு நாட்டுக்குள்ளே தங்கம் அதிகமாக கையிருப்பில் இருந்தால் அந்த நாட்டுக்குள்ளே அதிகமான கரன்சி வெளியே வரும். தங்க கையிருப்பு கம்மியாக இருந்தால் அச்சடிக்கிற வேலையும் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த டேர்ம் இப்போ வரைக்கும் இருக்கிறதா பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்போயோ தூக்கியாச்சு, புழக்கத்தில் போய் கிடையாது, எந்த நாடும் இதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஸோ அந்த ஒரு டேட்டாவை யாராவது எங்கன்னா பார்த்தீங்கன்னா அதை நம்ப வேண்டாம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மனசில் வச்சு நீங்கள் தெளிவாக யோசித்தா மட்டும்தான், ஒரு நாட்டுக்குள்ளே தங்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த நாடு ஃபுல்லாக பொருளாதாரத்தில் மேலே மேலே போயிட்டுருக்குன்னு அர்த்தம் அப்படின்ற தப்பான கூட்டத்துக்கு நீங்கள் வரமாட்டீங்க. ஏன்னா பொருளாதாரம் அப்படின்றது ஒரே ஒரு கமாடிட்டியை வச்சு மட்டும் முடிவு பண்ணுறது கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, இந்த மத்திய நிதியமைச்சகம் சார்ந்து, இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சார்ந்து, ரெப்போ விகிதம் சார்ந்து, இந்த பணப்புழக்கத்தோட ஒட்டுமொத்தமான பிஹேவியர் சார்ந்து, இது எல்லாமே அடங்கினதான், குறிப்பாக ஜிடிபியும் சேர்ந்து அடங்கினதான் ஒரு நாட்டோட பொருளாதாரம். இதை ஃபுல்லாக கட்டமைக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஆனால் விமர்சனத்தை முன்வைக்கலாம், தப்பே கிடையாது. ஆரோக்கியமான விவாதம் தான் ஒரு நல்ல தீர்வுக்கு வழிவகுக்கும். ஸோ இதை சார்ந்து உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். அடுத்த ஷோவில் எல்லாத்தையும் இதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.